ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Hundai Murthy sir. உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் என்பதனாலேயே உடம்பினை பொன் போல காத்திட வேண்டும் என்பர் சான்றோர். நேற்று இருந்தவர் இன்றில்லை, இன்றிருந்தவர் நாளை நின்றிலர். யாருக்கு எப்போது உயிர் பிரியும் என்று தெரியாத போது மனிதனின் முயற்சியால் எவ்வாறு அல்லது எவ்வளவு காலம் காத்திட வேண்டும் என்பது தெரியாத போது நாம் என்ன செய்ய முடியும்? முக்தி பெறவே இவ்வறிய உடல் பெற்றுள்ளோம் என்ற போதிலும் எழுதிய விதிவசத்தால் நடப்பதே அன்றி இவ்வுடலை எவ்வாறு எவ்வளவு காலம் நம்மால் காத்திட முடியும்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி இருக்கு இல்லையா, அந்த உயிர் இருக்கு இல்லையா, அது தானாக இந்த உடம்பு விட்டுவிடப் போகுது உயிர், சுட்டுவிடப் போகுது சுற்றம். இப்போ இந்த உயிர் வெளியே போச்சுன்னா இந்த உடம்புக்கு ஒன்றும் மரியாதை இல்லை. அதுக்கப்புறம் கோவிந்தராஜ் மொழியார் எடுத்துட்டிங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எப்போ பாடி எடுக்கிறீங்கன்னுவாங்க. யுவர் ஒன்லி அ பாடி, யுவர் நோ மோர் வாட் யூ ஆர். உனக்கு என்ன பேரோ அதெல்லாம் உனக்கு கிடையாது. இப்போ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள். அப்போ இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே கடவுள் இருக்கார். எல்லாவற்றையும் கடந்து நமக்கு உள்ளே இருக்கிற விஷயந்தான் கடை உள்ன்றது. சாமின்றது யார்? நமக்குள்ளே இருக்கிற ஜோதி தான். மனதானை, மனதில் நின்ற கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. மனசுக்குள்ளே இருந்து எண்ணங்களை தோற்றுவிக்கிறவன், அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்குள்ள ஆற்றலாகவும் அன்பாகவும் அறிவாகவும் இருக்கிறவன். இதுதான் அது. இப்போ வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உடன் கண்டாய் நன்னெஞ்சு, உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சு. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனும் சரி, திருப்பதி வெங்கடாஜலபதியாக நின்றுட்டுருக்கிற சாமியும் சரி, வேங்கடத்து மேயான் வெள்ளத்தில் உள்ளான் உடன் கண்டாய், நமக்குள்ளே தான் இருக்கான். உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய், யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சாமி இருக்கான் அப்படிங்கிறது. அப்போ இந்த கடவுளை அறிந்து கொள்வதுன்னு ஒன்றும் இல்லை. நீயே கடவுள் தாங்கிற போது எதை தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அதாவது நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே தான் அருணகிரி பெருமானுடைய ஆன்மீகம். முருகா நான் வேறு இல்லை நீ வேறு இல்லையா, ரெண்டு பேரும் ஒன்று தான், அது எனக்கு புரிய வை அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். கதிர்காமத்துக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற சாமியை பார்த்து மாறு மேலே மாலை போட்டுக்கிற, அது நம்ம கொஞ்சம் கொடுன்றாரு. எல்லோரும் கேட்பாங்க, சாமிக்கு நாம் தானடா மாலை கொடுக்கணும், இவன் என்ன சாமிக்கிட்ட இருக்கிற மாலையை நம்ம எனக்கு கொடுன்னு கேட்குறானேன்னா அதுக்கு என்ன விளக்கம்ன்றான்? இவ்வளோ பெரிய உலகத்தில் நீ ஒருத்தன் தான், நான் தான்டா கடவுள்னு சொல்கிறேன். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே, நின் மார் தங்கு தாரை தந்தருள்வாய். இவ்வளோ பெரிய உலகத்தில் கதிர்காம முருகா நீ தான் நான் தானே கடவுளுன்ற, அதனால் அந்த மார் மேலே இருக்கிற மாலையை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் தந்தது எந்த அன்னை கொண்டது உந்தன்னை சங்கரா யார்களோ சதுரர். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? கண்ணில் புசுல், மூக்கில் சளி, வாயில் கப்பு, காதில் குளுமி, நம்ம பாத்ரூம் போகிற வரைக்கும் மலம் மூத்திரம் தான் இது நம்ம உடம்புல இல்லையா? அப்போ இந்த உடம்புல ஒன்றும் பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, எதுக்கும் உதவாத இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ பெரிய உலகத்தை படியளக்கிற சாமியை உள்ளே வச்சுன்னு இருக்கோங்கிறது தான். நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்பும் கோயில். உன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். சரி, நம்ம உடம்பு மாத்திரம் அப்படியானா இல்லை. உலகத்தில் இருக்கிற இயற்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அதே கடவுள் தான் இருக்கான். அதனால் வள்ளல் ராமலிங்க அடிகள்லாம் சொல்கிறாரு, எல்லா உலகும் என் வசமாயினுங்கிறார். இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே. சாமி உலகம் பூரா இருக்கிறது நிஜம்தான், ஆனால் எனக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்ற ஒரு மீனிங்கில் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற சப்ஜெக்ட் இல்லையா, அதுதான் ஆன்மீகம். எப்படி பூகோளம்னா எப்போ மழை பெய்யும், எங்கே பயிர் செய்யலாம், அதெல்லாம் அது. வரலாறுனா எந்த ராஜா மண்டையை போட்டான், யார் யாரை குத்தலாம் கொல்லாம், இதெல்லாம் தான் அது. ஸோ இது ஒரு சப்ஜெக்ட். அந்த மாதிரி ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளுகிற ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 minutes தான் ஆகும்.
இப்போ உங்கள்கிட்ட ஒரு சூட்கேஸ் இருக்குது. அந்த சூட்கேஸை பார்த்து நீ என்ன சொல்லுவ? ஏன் சூட்கேஸுன்னு சொல்லுவேன். நல்லா திங்க் பண்ணு. சூட்கேஸ் பார்த்துட்டு ஏன் சூட்கேஸு, ஏன் பேனா, ஏன் பேண்ட்டு, ஏன் ஷர்ட்டு, இப்படி தான் சொல்லுவேன். நான் சூட்கேஸுன்னு சொல்கிறேன், நான் சூட்கேஸுன்னு சொல்ல மாட்டேன். எது உனக்கு அந்நியப்பட்டதோ அதுதான் பொசஷன்ன்றது. எது அதுவோ இல்லை கடவுளோ இல்லை நாமோ அதை எனதுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு அனாதிருக்கும்னா, முருகா நான் வேறு இல்லை நீ வேறு இல்லைன்னு. இப்போ எனது யானும் வேறாகி யாரும் எவரும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. மீ அண்ட் மைன், எனது என்ற எண்ணங்களெல்லாம் என்னை விட்டு போகணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம்ங்கிற ஒரு உயர்ந்த நிலையே எனக்கு கொடுப்பேன். அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சின்னு எனக்கு கொடுக்கணும் முருகா, அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை. அப்போது எல்லா உலகும் என் வசமாயின, எல்லா உயிரும் என் உயிராயின. ஏனென்றால் எல்லாம் கடந்த எண்ணம்பள்ளத்தீசர் என்னுள் இருந்தார். எனக்குள்ளே சாமி தான் இருக்கார், அவருக்கு தான் இந்த சொத்தெல்லாம். அப்போ எல்லாம் எனக்கு தான்ன்ற மாதிரி. உங்கள் அப்பாவுக்கு ஒரு சொத்து இருந்தால் உனக்கு தானே வரப்போகுது நாளைக்கு, அந்த மாதிரி. அது இதெல்லாம் திங்க் பண்ணுறதுக்குள்ள சப்ஜெக்டு தான் ஆன்மீகம் என்பது. ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆற்றல். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மனித உடலை கொடுத்து கடவுள் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொருள்களை கொடுத்து இந்த உலகத்தில் நம்மள உராவர செஞ்சுருக்கோம். சும்மா புக்கெல்லாம் படித்தா இதெல்லாம் தெரியாது, நம்ம யோசிக்க தான் புரியும். அதனால் ரமண மகரிஷி என்ன சொன்னார் திருவண்ணாமலையில், நான் யார் நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டுனே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் யாருன்றது என்ன? இப்போ நான் நான் யார் அப்படின்னா அது கூட கிடச்சிடுமா? நான் எது அல்ல அப்படின்னு முதல்ல கண்டுபிடி. இதுக்கு நேர்த்தி நியாயம்னு பேர். எதுவெல்லாம் நான் இல்லை என்று சொன்னால் கடைசியில் நான் எதுன்னு தெரிஞ்சோம். இப்போ நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் படிக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பரீட்சையில் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொட்டலம் கட்டி கொடுத்துருவாங்க கையில். ஸோ அந்த பொட்டலத்தில் இருக்கிறது என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். இது ப்ளூ கலர் கிடையாது, அதனால் காப்பர் சல்ஃபேட் இல்லை, ஒரு விதமான ஸ்மெல் வரல, பஞ்சன் ஸ்மெல் வாங்க, அதனால் இது அம்மோனியா கிடையாது. இதை மோந்து பார்த்தா எனக்கு சிரிப்பு வரல, அதனால் இது நைட்ரஸ் ஆக்சைடு கிடையாது. இந்த மாதிரி எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போனால் அது எதுன்னு தெரிஞ்சிடும். இல்லை இது எதுவாக இருக்கலாம், இது இந்த கலரை வச்சுக்கிட்டு இந்த ஸ்மெல்லை வச்சுக்கிட்டு இது எதுவாகலாம் இருக்கலான்னு போகிறதா, அது ஒரு ரூட்டு. அப்போ ஒரு பொருளை அறிய வேண்டும் என்றால் அது எதுவாக இருக்கலாம் என்ற ஆராய்ச்சியில் போயும் பிடிக்கலாம், எதுவெல்லாம் இல்லைங்கிற ஆராய்ச்சியில் போயும் பிடிக்கலாம். இதுதான் ரிசர்ச் என்று. நாம் என்ன பண்ணுறோம், சரவண பவன் இருக்குதா, சங்கீதா இருக்குதா, KFC இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் எந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், எது ருசியாக இருக்கும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பேர், தேடிச்சோறு நிதம் தின்று. அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊர்வம்பெல்லாம் பேசினுக்கிறோம். அது பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நாமளும் ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் யார் சந்தோஷமாக இல்லையோ அவன் மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதனால தான் அவங்கள ஏதாவது ஒரு வகையில் நோண்டிக்கினே உட்காந்துன்னு இருப்பான். வேடிக்கை மனிதன் என்று என்னை நினைத்தாயாங்கிற பாரு, நான் என்ன அந்த மாதிரி வேடிக்கையான ஆளுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த உலகத்தில் அன்ன விசாரம்ன்றது நான் என்ன சாப்பிட்ணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆன்ம விசாரம்ன்றது நமக்குள்ள இருக்கிற ஜோதியை அறிந்து கொள்வதற்கான சப்ஜெக்ட். அதுக்கான முயற்சிகளை நாம் வாழ்க்கையில் எடுப்பது. இது 3 வயசில் ஞான சம்பந்த குழந்தையாக இருந்தாலையும் உனக்கு கட்சிடும். ஒரு 16 வயசில் ஆதிசங்கராக இருந்தாலும் கிடச்சிடும். 32 வயசில் ஏசுநாதர் கிடைச்ச மாதிரி கிடைக்கலாம். எனக்கு 36 வயசில் கிடச்சிச்சு. ஸோ எப்போ கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு பாட்டில் இருக்குது, அதுக்கு ஒரு மூடி இருக்குது, நம்ம திறக்கிறோம். நான் திறக்கிறேன், வள்ளி திறக்கிறாங்க, அவங்க திறக்கிறாங்க, கடைசியில் யார் கைக்கு போகிறப்போ திறந்துக்குச்சு. அந்த மாதிரி ஆத்மா தன்னை அறிந்து கொள்வதற்காக எத்தனையோ உடம்பு எடுத்து ட்ரை பண்ணிக்கின்னு இருக்குது. நான் யார் நான் யார் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதோ ஒரு உடம்புக்குள்ள அந்த பாட்டில் மூடி யார் கைக்கு போன போது திறந்ததோ அந்த மாதிரி நீ ராமசாமியா, முன்சாமியா, கோவிந்தசாமியா, இப்ராஹிமா, ஜானான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு கைக்கு போன போது வெளிச்சிக்கிச்சு. இவ்வளோதான் ஆன்மீகம் என்பது. ஒரு பிரிவியில் முடிகிறது. செல்லான் என்ற தாவர சங்கமத்து
நிறைய பிறவி, புனரபி ஜனனம் புனரபி மரணம், மறுபடியும் பிறக்கிறது சாவறது சாவறது பிறக்கிறது, இதுதான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம். இப்போ நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தி உலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு உயிரோடு இல்லைன்றது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் இப்போ நான் பேசினேன் கூட நான் செத்து போகலாம் இல்லையா? வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையார் துணையாமோ. யம தர்மம் பாசகத்தை வச்சுக்கிட்டே இருமோ மாட்டு மேலே வருவானா. போய் என் தம்பி இது, எங்கள் மச்சான் மாமன் எங்கள் அப்பா அம்மானா விட்டா போக போகிறான். வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையார் துணையாமோ. அப்போ என்ன தான் பண்ணோம்? எப்போ வேணால் மரணம் வரணும்னு காத்துக்கின்னு இருக்கு. அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவளை வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன், சிவக்கனியை சேர கருதுகிறேன். சிவனுடைய பலமாக இருக்கிற முருகனை போய் எப்படியாவது பிடிக்கணும்னு எனக்கு தோணலை. அப்படி எனக்கு தோணியிருந்தாக்கா தேவர்கள்லாம் கும்பிட்ற திருத்தணி மலை மேலே இருக்கிற சாமிக்கு நான் பூக்குடலை எடுத்துக்கிட்டு மலையேறி இல்லை காரில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருப்பேன். என்ன தும்பக்குடலைனா பூக்குடை எடுக்காமல் அவளை வயிற்றை வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் அலைகின்றேன். அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம்? வாழ்க்கையை கடவுளை அறிவதற்காகவும் கடவுளை அடைவதற்காகவும். கடவுளை அறிவதுன்னா என்ன? நாம் தான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறது. நாம் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமும் எதுவும் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறது. நான் மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாமும் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதெல்லாம் யோசனை பண்ணி பண்ணி வரும். இதுக்கு ஆத்ம விசாரம்னு பேர். எங்கே போய் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா அதுக்கு அன்ன விசாரம்னு பேர். இப்போ அன்ன விசாரத்தை விட ஆத்ம விசாரம் தான் உன்னை கடவுளாக்கும். இது எப்பயுமே பண்ணுற ஒரு ஏதோ காலையில் 6லேருந்து 6:30 பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு வந்தேன், திருப்பியும் சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லை. எப்பயுமே கடவுளை நினச்சிக்கிட்டு ஒன்றும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை. கடவுளை சாப்பிட்ற போதெல்லாம் கடவுளை நினச்சிக்கோ. குளிக்கிற போதெல்லாம் இதுதான் அபிஷேகம்னு நினச்சிக்கோ. நீ ட்ரெஸ் பண்ணால் கடவுளுக்கு நான் அலங்காரம் பண்ணேன்னு நினச்சிக்கோ. நீ விபூதியோ குங்குமோ வச்சுக்கிற போது கடவுளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கோ. நீ ஒரு ஜிமிக்கி போட்டுக்கினா இது கடவுளுக்குன்னு நினச்சிக்கோ. அப்படி கடவுளோடு நம்ம 2.5 பிணைத்து கொண்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மைண்டில் கடவுள் கூடிய குடும்பம் நடத்துறது. அப்போ எப்போ சாவு வந்தால் நம்மளுக்கு என்ன இல்லையா? எப்பயுமே கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா எப்போ சாவு வந்தால் அவனுக்கு நாங்கள் போயேன் ஒரு நாளைக்கு இருந்து மாத்திரம் என்ன கழிக்க போகிறோம்? யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் கூட்டம் அடிச்சுன்னு உட்கார முடியாது. என்றைக்கும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஒரு மருந்து பாட்டில் இருக்குது. மருந்து பாட்டிலில் இந்த மருந்து எக்ஸ்பைரி டேட்டு அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். 2024 ஜூலை மாதம் இத்தனாம் தேதின்னு போட்டுக்குது. அந்த மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் பிறக்கிற போது கடவுள் அவன் முதுகுலையோ எங்கேயோ ஒரு முத்திரை குத்தி அனுப்புகிறான்னு வை, பிறந்த தேதி இறந்த தேதி இந்த உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நமக்கு ஷுவராக தெரியும் இத்தனாம் தேதி நம்ம போயிட போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். நம்ம வீடு வாசல் கடை இல்லை இது குழந்தைங்கள வளர்க்குறது படிப்பு கல்யாணம் எல்லாம் அழகாக பிளான் பண்ணிடலாம். இவ்வளோ நாள் தான் நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுனாக்கா அழகாக பிளான் பண்ணலாம். நம்ம எப்போ இருப்போன்னே தெரியாது. அதுதான் ப்ராப்ளம். பட்டினத்தார் ரோட்டில் போயின்னுக்கிறாரு, ஒரு சாவு வீட்டில் எல்லாரும் விழுந்து அழுதுன்னுக்கிறாங்க. இவரும் விழுந்து போன்னு அழுகுறாரு. எல்லோரும் என்ன சாமி இறந்து போனவர் உங்களுக்கு ரொம்ப தெரியுமான்றாங்க. இல்லைப்பா அவர் இறந்து போட்டாரு, நீங்கள்லாம் அழுதுன்னுக்கிறீங்க. நீங்கள் இறக்குற போது எனக்கு தகவல் தெரியுமோ இல்லையோ, அதனால் அதுக்காக சேர்த்து இப்பயே அழுதுட்டேன்னாராம். நீங்கள் இறக்குற போது எனக்கு தகவல் தெரியாது, அதனால் உங்களுக்கு சேர்த்து இப்பயே அழுதுட்டு போகிறேன் அப்படின்னாராம். ஆனால் உலகத்தில் யாரும் நிரந்தரம் அல்ல. யாராக இருந்தாலும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். இருந்தால் என்ன இறந்தால் என்ன, ரெண்டுத்துக்கும் ஒன்றும் மீனிங் கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தை நல்லா பார்த்துக்குவோம். ஒரு ரயில் என்ஜின் இருக்குது. அதில் என்ஜின் டிரைவர் என்ன பண்ணுறான்? முதல்லலாம் கறி தூக்கி போடுவான். இப்போல்லாம் நீராவி என்ஜின் எல்லாம் வந்துடுச்சு, வேறு எலக்ட்ரிக்கல் இன்ஜின் எல்லாம் வந்துடுச்சு. இப்போது அந்த காலத்தில் கறி தான் தூக்கி போடுவோம். அந்த மாதிரி சுடுகாட்டில் ஒரு என்ஜின் டிரைவர் இருக்கிறானாம். அவன் நெருப்பை மூட்டிட்டானான். அதில் ஒரு பணத்தை தூக்கி போடுறானான். ஒரு சின்ன குழந்த, ஒரு வயசான ஆள், ஒரு ஆம்பளை, ஒரு பொம்பளை, வெறி வரிசையாக ஒவ்வொரு பணமாக சுடுகாட்டு நெருப்பில் போட்டுனேக்கிறானான். இதை பார்த்து கூட ஏன் மனிதா நீ இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. முதியோர் என்னான் இளையோர் என்னான். வயசானவங்களும் பார்க்கல, இளையவங்களையும் பார்க்கல. கொடுந்தொழிலாளன் கொன்றனன் குயிப்பை வாழ்வாய் சுடலை தின்ன கண்டும் கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன்
கொன்று குவித்து இந்த சுடுகாட்டு நெருப்பில் போட்டுங்கிறாங்கன்னா அதை பார்த்த அப்புறம் கூட முதியோர் என்னான் இளையோர் என்னான் கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குவிப்பை அருள்வாய் சுடலை சின்ன கண்டும் நீ இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேன்றியே, யாருக்கு வேணால் எப்போ வேணால் டெத்து வரும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் ஒன்லி வே டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ வில் டை சம்டே. உலகத்தில் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாடமே என் எதிரில் எல்லாரும் போயின்னு இருக்காங்க, அது மாதிரி நானும் ஒரு நாள் போவேன். இது நமக்கு தோணவே மாட்டேங்குது. நம்ம ஸ்கூட்டர்லேயோ கார்லேயோ போகிறோம், எதிரில் ஒரு பணம் வருது, கிருஷ்ணாம்பேட்டைக்கு தூக்கின்னு போகிறாங்க, இல்லை லைலா காலேஜ் சுடுகாட்டுக்கு தூக்கின்னு போகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல சகுனம்ன்றோம். எவனும் செத்தா உனக்கு நல்ல சகுனமா? அவனை பார்க்குற போது உனக்கு தோணும் எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரப்போகுது அப்படின்னு இன்வென்ட்ரி பண்ணும். இது வரைக்கும் நான் என்ன புண்ணியம் பண்ணிக்கிறேன், என்ன தானம் பண்ணிக்கிறேன், என்ன தவம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரி பார்க்கணும். ஒவ்வொரு தடவை நீ ஒரு மனத்தை பார்க்குறப்பிய, அதை விட்டு அது ஒரு சகுனம் அப்படின்னு நினச்சிங்க. அண்டு உனக்கு சாவு வராது, எல்லோரும் செத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு வேறு நினச்சிக்கின்னுக்கிற. இதெல்லாம் தான் மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மாயேன்றது. மாயேன்னா என்ன, ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால் அதுக்கு மாயேன்னு பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் யோசனை பண்ண அதுக்கு ஆன்ம விசாரம்னு பேர். ஆன்ம விசாரம் வந்துச்சுன்னா அன்ன விசாரத்தில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் கடவுளை அடையிறதுக்கு என்ன பண்ணோன்ற இப்போ என்ன சொல்கிறாரு, நான் பண்ணுற பூஜை புனஸ்காரம் பாத யாத்திரை அங்க பிரதர்சனம் இதெல்லாம் அப்பர் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, கட்டு சாதம் சிவபெருமானே நான் உங்கள்கிட்ட வந்துருக்கேன், அதுக்காக நான் கட்டு சாதம் கட்டினுக்கிறேன்றார். பொதி சோறு கண்டாயங்கிறார். கட்டு சாதம் அந்த மாதிரி நீ செய்கிற பூஜை புனஸ்காரம் யாத்திரை கோயில் எல்லாம்னா கட்டு சாதம், கடவுள்கிட்ட போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ். இந்த எண்ணங்கள் உனக்கு வந்துச்சுன்னா எப்போ வேணால் வந்துட்டு போகுது, அது பாட்டிக்கு வர்றபோது பார்த்து எனக்கு நீ இந்த உலகத்தில் கடவுளோடையே இரு, கடவுளையே நினச்சிக்கிட்டு உட்காந்துரு, அது தவிர நீ யோசனை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். தீபாவளி நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஒரு முக்கியமான சடங்காக கருதப்படுகிறது. அது கங்கையில் குளித்த புண்ணியத்தை தரும் என்று கருதப்படுகிறது. அதனால்தான் கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று கேட்கிறார்கள். வட இந்தியாவில் கங்கை தோன்றியும் அதிக அளவில் அங்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று யாரும் கேட்பதில்லை. தயவு செய்து விளக்கவும். இதெல்லாம் பழக்க வழக்கங்களில் வருகிற விஷயங்கள். கங்கை என்பது ஒரு புனித நதி என்ற அளவில், ஏன்னா சிவபெருமானுடைய தலையிலிருந்து பகீரதன் தபஸ் பண்ணி ஜான்ம முனிவருடைய காது வழியாக பூமிக்கு வந்தது தான் கங்கா நதி. அந்த கங்கை நதி பிரம்மபுத்திரா யமுனா இதெல்லாம் வடநாட்டில் அந்த காலத்தில் இருந்து ஹோலியாக இருக்குது. அகஸ்திய முனிவருக்கு ஒரு ரிவரை கொடுக்குறாரு கடவுள். இங்கே தலைக்காவேரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல காக்கா வந்து காவிரி, அவர் கமண்டத்தில் இருக்கிற தண்ணியை குடிச்சு, அதுதான் காவேரின்றது. அவர் கமண்டத்தில் கொண்டாந்த தண்ணியை காக்கா விரிச்சிச்சு, அதனால் காவிரி என்ற மாதிரி வந்துச்சு. அதனால் புறந்தூய்மை நீரால் அமையும். வெளியில் இருக்குது இல்லையா, அது தண்ணி போட்டு குளிச்சு லைஃபாய் போட்டு குளிச்சா போயிடும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அகந்தூய்மைன்னா என்ன, இந்த இன்டர்னல் பியூரிட்டி வாய்மையால் காணப்படும். அப்போ வாய்மை என்பது என்ன, நீ என்ன பேசுகிறியோ என்ன நினைக்கிறியோ அதை பேசணும், என்ன பேசுனியோ அந்த மாதிரி நடக்கணும். மனம் மொழி மெய். மனம் நினைக்கும், மொழி பேசுறது, மெய்னா உடம்பு. ஸோ நீ என்ன நினச்சியோ அதை தான் பேசணும், எப்படி பேசுகிறியோ அப்படின்னு நீ நடக்கணும். மனம் மொழி மெய் இந்த மூணும் வந்து ஒன்றுபட்டு சிங்கர்னைசிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுக்கு அது பேர். இப்போது கங்கையில் குளிக்கிறது குளிக்காமல் போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. உலகத்தில் நீ தான் பேர் வச்சுக்கிற. வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம், பசிபிக்கு, செவப்பு கடல், என்னென்னமோ பேர்லாம் வச்சுக்கிற. உலகம் பூரா இருக்கிறது ஒரே தண்ணி தான். உலகம் பூரா ஒரே தண்ணி தான் இருக்குது, ரெண்டாவது தண்ணி எங்கே இருக்குது. நீ பேர் வச்சுக்கிற உனக்கு வேணுன்றதுக்கா. இப்போது நீ இருக்கிற தெருக்கு வாவுசி தெருன்னு பேர் வச்ச, அது வாவுசியாக வந்து வச்சார், இல்லை வாவுசிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? உங்கள் ஊரில் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள் இந்த தெருவுக்கு நாங்கள் போர்டு வைக்கணுன்ட்டு. நீ வாவுசி தெருன்ற, அவர் இன்னொரு தெருன்றார், இன்னொரு தெருங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது. அது மாதிரி காவேரி, அது இது தென்பெண்ணை, பாலாறு, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறது தான்.
அதனால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. கங்கா ஸ்நானம் என்பது இப்போ நம்ம உடம்பு இருக்குது, இந்த உடம்புல இந்த இடம் இருக்கு இல்லையா, இது சிவன் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. 7வது திரை வள்ளலார் சொல்கிறார், 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுதடி அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஜோதி மலை ஒன்று இருக்குதான். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக நாம் அந்த தண்ணியை இந்த இடத்துல விடுறோம், தலையில் நாம் விடுறோம். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம். இப்போ நீ ஒரு இந்து, உனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு சாய்பு கிட்ட போயிட்டு அப்துல் காதர்கிட்ட இன்றைக்கி அமாவாசை நாளைக்கு கோகுலாஷ்டமின்னு அவனு கேட்டான், நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால அவன் தீபாவளி நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு ஏதாவது இருக்குதா? அப்படிலாம் ஒன்று. இது வந்து ஒரு லோக்கல் கஸ்டம், சோஷியல் கஸ்டம். இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னால், நீ அந்த கங்கை தண்ணியில் குளிக்கிற போது இந்த கங்கை எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு, எப்படியெல்லாம் இந்தியா முழுக்க 2500 மைல் ஏதோ ஒரு பேரில் சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த கங்கையினால் விவசாயத்துக்கு எவ்வளோ யூஸு, எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க, நீர் மின்சக்தி எடுக்கிறாங்க, விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது, குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எப்போ ஆவேன், இந்த கங்கை மாதிரி நான் என்றைக்கு ஆவேன் அப்படின்னு நீ யோசனை பண்ணும். அதுக்காக தான் இந்த கங்கா ஸ்நானன்றது. ஸோ கங்கா ஸ்நானன்றது நீங்கள் குளிக்கிறதுக்காக அல்ல, குளிக்கிற போது இவ்வளோ விஷயங்களில் நீ யோசனை பண்ணணும். நீ டெய்லி பண்ணால் ரொம்ப சந்தோஷம், டெய்லி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல நாளில் இன்றைக்கி பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி இந்த நரகாசூரனை கொண்டு விட்டாங்க, அதுக்காக வந்து அந்த அம்மா வரம் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு என் பிள்ளைய எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. உலகத்தில் எத்தனை ராட்சசம் வந்தான், எத்தனை பேர் செத்துவிட்டான். அதனால் அதுக்காகலாம் பண்ணுறது. ஸோ வடநாட்டில் தீபாவளி வேறு மாதிரி கொண்டாடுவாங்க. அங்கே வந்து ராவணனை ராமர் ராமலீலான்னுவாங்க. ராவணனை மாதிரி ஒரு பெரிய பொம்மை பண்ணி ஜனங்கள்லாம் வந்து அம்பெல்லாம் விட்டு ராவணனை ராமர் கொண்ட மாதிரி ராமலீலான்னுவாங்க. நம்ம ஊரில் ராமலீலா கொண்டாடுவாங்களாம். சரி, ஸ்ரீலங்காவில் அவங்கள பொறுத்த மாத்திரம் ராவணன் ரொம்ப நல்லவன், ஏன்னா ரொம்ப நேர்மையான அரசன், அந்த மக்களுக்கு அவன் நல்லது தான் செஞ்சான். அவங்ககிட்ட போயிட்டு வா தீபாவளி இன்றைக்கி ராமன் சிலையை எச்சி புள்ளன்னா ஒத்துவான், வதிப்பான் அவனை. இதெல்லாம் அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. உனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி இது எல்லாத்துக்கும் பின்னாலேயும் நீ ஏதாவது கற்றுக்கணும் வாழ்க்கையில். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. என்ன கற்றுக்கணும்? எவரவருக்கு உதவினார், எவரவருக்கு உதவினார், யாருக்கு யாருக்கு ஒத்தாசையாக இருந்தாங்க, யார் யாருக்கு உபதிரவம் கொடுத்தாங்க, இவ்வளோதான் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது. நல்லது கெட்டது செய்யாமல் இருக்கிறது, நல்லது செய்கிறது, இல்லைன்னா கெட்டது செய்யாமல் இருக்கிறது. நல்லது செய்ததில் தீராயினும் நல்லது செய்ததில் ஒம்புவேன். இந்த பண்டிகைகள் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒரு சோஷியல் எவெண்ட். எல்லாம் ஜனங்க மூலிக்கு இருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் கிடச்ச போது இந்தியாவினுடைய ஜனத்துக்கு 30 கோடி, 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. இன்றைக்கி எவ்வளோ? 140 கோடி நெருங்கிட்டு இருக்குது. உலகத்திலே நம்பர் 1 பாப்புலேஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ 1947 வந்து 30 கோடி இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ? 5 மடங்கு ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதனால் இந்த பாப்புலேஷனுங்கிறது, இதனால் வந்திருக்கிற பொல்யூஷன், இதெல்லாம் வந்து அதனுடைய போக்கில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளால் பாசிட்டிவாக ஏதாவது கண்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, இல்லை நம்ம நெகட்டிவாக ஏதாவது கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த உலகத்துக்கு நம்ம தொந்தரவு கொடுக்குறோமா அப்படின்றது தான் நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயம். அதனால் ஒவ்வொரு நாளுமே தீபாவளி தான். யாருக்கு? இப்போ உன்கிட்ட கொஞ்சம் வசதி இருக்குது, நீ டெய்லி உங்கள் வீட்டில் விளக்கேற்றுற, டெய்லி சாமிக்கு பூஜை பண்ணுறன்னா உன் வாழ்க்கையில் தீபாவளி தான் அது. நீ சிரித்தால் தீபாவளின்னு ஒரு பாட்டுக்குது. அதே மாதிரி கல்யாண பரிசுன்னு ஒரு சினிமா இருந்துச்சு. அதில் ஜெமினி கணேசன் அக்காவை லவ் பண்ணுவான், கடைசியில் தங்கச்சி கட்டிக்குவான். அந்த அக்கா மூலமாக பிறந்த குழந்தைய கொண்டாந்து அவள் தங்கச்சி கல்யாணத்துக்கு கல்யாண பரிசு கொடுப்பா. அதுதான் கல்யாண பரிசு. அதில் முதல் பாட்டு பட்டாசெல்லாம் வச்சு எல்லாம் தீபாவளி கொண்டாடுவாங்க. உன்னை கண்டு நான் ஆட, உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. முதல்ல அவன் பட்டாசு வச்சு எல்லாம் கொண்டாடும்போது அதே சோகமாக மாற்றுவாங்க. அப்போ உன்னை கண்டு நான் வாடன்னு மாற்றுவார் பேர்.
உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ ஏங்க உல்லாசம் உல்லாசம் எங்கே வருங்க? அதனால் அது ரெண்டுமே இப்படி தான். அப்போ இந்த சந்தோஷம் துக்கம் கூட போய் தானே நிறையா சினிமா பண்ண. ஒரு ஆள் இருந்தான், அவன் பெரிய கப்பல் கம்பெனி ஓனராக இருந்தான். அவனுடைய கப்பல் வந்து நடுக்கடலில் முழுகிச்சின்னு டெலிகிராம் வருது. உட்காந்து ஊரை கூட்டாத குறையா ஓன்னு அழுது நிற்கிறான். அடுத்த அரை மணி நேரத்தில் வேறு டெலிகிராம் வந்தது, மூழ்கின கப்பல் நம்மளுது இல்லையா, வேறு கம்பெனி இதுன்னு. உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்போ உன் கப்பல் முழுகினா தானே உனக்கு அழுக வருது, இன்னொருத்தன் கப்பல் முழுகத்தை பற்றி உனக்கு கவலை. அதனால் இது எல்லாமே சுயநலம் சார்ந்த விஷயங்கள். இன்பமும் இல்லை உலகத்தில், துன்பமும் இல்லை. யூ ஆர் அட்டாச்ட் டு சர்டன் திங்ஸ். அதனால் அந்த அட்டாச்மெண்ட்டில் ஏதாவது குறை வர்ற போது உனக்கு துக்கம் வருது. அந்த அட்டாச்மெண்ட்டு உனக்கு ஒரு கிக்கு கொடுக்குற போது நீ சந்தோஷமாக இருக்கிற. அதனால் ஆறா அவாவை நீங்கற்பின் நன்னிலையே பேராய் இயற்கை தரும். ஆற்ற முடியாத ஆசைகளை எவன் அடக்கி வாசிக்கிறானோ அவன் தன்னுடைய இயற்கை சொரூபமாகிய தெய்வத்தை உணர்வான். இன்பத்துள் இன்பம் விளைவான், துன்பத்தில் துன்பம் உருவான் இலன். எந்த சந்தோஷத்தை எவன் தேடாமல் இருக்கானோ அவனுக்கு துன்பம் என்று ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறவி. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறான் இல்லையா. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் மானா பிறவி. அதனால தான் இந்த பிறவி வந்து தொலைக்கிறது அப்படின்னு எல்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாததே இல்லை. யார் படிக்கிறாங்க இந்த காலத்தில்? இதெல்லாம் யாரும் சொல்லியும் கொடுக்குறதில்ல, படிக்கிறதும் இல்லை. அண்டு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்ன்னு. வடமொழி பாணினி கொடுத்தாரு சிவபெருமான், தமிழ் மொழி அகஸ்தியர் கொடுத்தாரு. ரெண்டு மொழியிலுமே நிஜமாக ரொம்ப நல்ல விஷயம்லாம் இருக்குது. இல்லை ஒரு லாட்டின்னு ஹீப்ரூ இதெல்லாம் அழிஞ்சு போச்சு உலகத்தில். இந்த கோயில் மொழியாக தேவர்களுக்கு சம்மந்தப்பட்ட சமஸ்கிருதம் கோயிலுங்களில் இருக்குது. இன்றைக்கும் தேவர்கள் யாகங்கள் ஹோமங்கள் பூஜையில் இருக்குது. தமிழ் பேச்சு மொழியில் இருக்குது. ஆதிசங்கரர் அருளிய மாத்ருகா பஞ்சகம் என்பது 5 பாடல்களை கொண்ட ஒரு துதியாகும். இது ஆதிசங்கரர் தனது தாயின் மீது கொண்ட அன்பையும் தியாகத்தையும் போற்றி பாடியதாகும். இந்த மாத்ருகா பஞ்சகம் பற்றி விளக்குமாறு கேட்டோம். ஆதிசங்கரர் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருச்சூர் வடக்குநாதர் கோயிலில் அவங்க தவம் இருந்து பெற்ற பிள்ளை. வடக்குநாதர் நானே உங்களுக்கு வந்து பிறக்கிறேன்னு சொன்னார். அதனால் வந்து பிறந்தார். அப்பா இறந்துட்டார். அப்போ அந்த அம்மா இவர் வந்து அம்மா நான் சன்னியாசி ஆகிறேன்றார். அந்த அம்மா இருக்கிறது ஒரே பிள்ளைப்பா, எனக்கு கொல்லி வைக்கணுமே அப்படின்னு. இவர் கொஞ்சம் ஆற போட்டு ஒரு நாள் தன்னுடைய காலை ஒரு முதல்ல பிடிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. அம்மா நான் சாக போகிறேன், சாகிறதுக்கு முன்னே என் கடைசி ஆசை நான் சன்னியாசி ஆகணும், எனக்கு நீ பெர்மிஷன் கொடுன்னு. அந்த அம்மா சரின்றா. உடனே முதல்ல காலை விட்டுடுது. இப்போ என்னை ஏமாற்றிட்டியப்பான்றான். இல்லை எனக்கு சன்னியாசி ஆகணும், ஆனால் நீ எப்போ என்ன நினைக்கிறியோ சாகிறதுக்கு முன்னாடி நான் கட்டாயம் வருவேன்ட்டார். ஸோ இவர் சன்னியாசி ஆகி போகிறாரு. அதெல்லாம் வேறு கதை. இந்த அம்மா கேரளாவில் இருக்குது, காலடியில். அப்போ நினைக்குது நான் சாகிற நேரம் வந்துச்சுடா பிள்ளைன்ட்டு. அப்போ ஆகாசத்து மாதத்தில் வருவார். அவங்களுக்கெல்லாம் அந்த பவர் இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு. வந்து கரெக்டாக காலடியில் சேர்ந்துடுறாரு. சேர்ந்த உடனே அவங்க அம்மாவுக்கு முக்தி கேட்குறார். அந்த அம்மா எனக்கு முக்தி கொடுன்னு. அவரே வந்து விஷ்ணுவனுடைய அம்சத்தில் வந்தவர் தானே. அதனால் தன் கையை அந்த அம்மாவுடைய நெற்றியில் வச்சுக்கிட்டு இந்த பாடல்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மோட்சத்துக்கு சம்மந்தப்பட்ட வரிகள் உள்ள பாடல்கள், அந்த அம்மாவுக்கு முக்தி கொடுத்துரு. அப்போ ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க நீ சன்னியாசி ஆகிட்ட, அதனால் உங்கள் அம்மாவுக்கு நீ கொல்லி வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. இவர் சொல்கிறாரு ஒரு பட்டணத்தார் இருந்தார், எங்கள் அம்மா கொல்லி வைக்காமல் நான் ஊர் விட்டு போக மாட்டேன்னு காத்துன்னு இல்லை. அது மாதிரி எனக்கு இந்த உடம்பு கொடுத்தது எங்கள் அம்மா, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் தான் வைப்பேன்னு. அப்படின்னா நீ வந்து எங்கள் கூட்டத்தில் இல்லைன்ட்டானுங்க. போங்கடா நீ வெறும் அவங்க வீட்டு புழக்கடையில் அவங்க அம்மாவை எரிக்கிறார். அதை பார்த்து பிற்காலத்தில் வந்த நம்பூதிரிங்கெல்லாம் அவங்களுடைய வீட்டு புழக்கடையிலையும் அவங்க எரிக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல ஆரம்பித்து வச்சது ஆதிசங்கர் தான் ஆரம்பித்து வச்சார்.
ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் அவர் இந்த பாடல்களை பாடினார். அதை முடிச்சுட்டு அவர் திருப்பியும் க்ஷேத்திரமெல்லாம் போயிட்டார், எல்லாம் போயிட்டார். சேம் திங் ஹேப்பன் வித் பட்னத்தார். அவருக்கு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வலிக்கேன்னு கடவுள் ஓலை நெருக்கில் கொடுத்த உடனே எல்லாத்தையும் விட்டு சாமி ஆகிட்டு ஒரு மரத்தில் போய் உக்காண்டார். எதுக்கு உக்காந்துக்கிறீங்கன்றாங்க. எங்கள் அம்மா கொல்லி வச்சுட்டு போவேன், அந்த அம்மா கொடுத்த உடம்பு இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு கொல்லி வச்சு தான் அவரும் போகிறாரு. ஒவ்வொருத்தருடைய அவங்கவுங்களுடைய கொள்கை. இப்போ காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார் சங்கராச்சாரியார். அவர் ஒரு அருவி பக்கத்தில் உக்காந்துக்கிறாரு. அப்போது ஒரு டெலிகிராம் வருது. இவர் அதை வாங்க கூட இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாரு, ஒரு சன்னியாசி என்னுடைய அம்மா இறந்து போயிட்டா என்ன பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இவங்க அம்மா இறந்துட்டாடான்ட்டு. நேராக பக்கத்தில் அருவியில் போய் ஒரு தலையை முங்கிட்டு விபூதி பூசின்னு உட்காந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து தான் இந்த குழந்தைங்கள்லாம் வருது. அதனால் இந்த உலகத்தில் நம்ம படைச்சது பிரம்மான்னு நீ சொல்லலாம். அந்த பிரம்மா தாயினுடைய வடிவத்தில் நம்மளை பெக்கிறான் இல்லையா? அதனால் மராட்டியில் காண்டேகர்னு ஒரு ரைட்டர் அவர் சொல்கிறார், கண்ணை விளக்காக்கி இரத்தத்தை பாலாக்கி கையை தொட்டிலாக்கி தருபவள் எவ்வளோ அவளை தாய்ங்கிறார். கண்ணு தான் விளக்கம். அவர் ஆச்சுலாம் தூங்குறதே இல்லை, குழந்தைங்க கையாமையன்னு கத்தின்னு இருக்கும். தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி கையில் ஊன்னு தொட்டில் மாதிரி வச்சுருக்கலாம். அதனால் அவள் தான் தாய்ங்கிறார். இப்போ நிறைய பேர் அதனால தான் கடவுளை பற்றி சொல்கிற போது என்ன கம்பேரிசன் சொல்கிறதுன்னு தெரியல. தாயை சிறந்த தயான தத்துவனே அப்படின்னாங்க. தாயை விட இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன். அம்மா அப்பாவா நான் உன்னை வச்சுருக்கேன். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. அம்மா அப்பா உங்க கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு யூ ஆர் எ ப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். இப்போ உலகத்தில் தாய் என்பது ரொம்ப நல்ல விஷயம். ஏதோ ஒரு சினிமா பட்டணத்தில் பூதன்னு வந்துச்சு. அதில் நாகேஷ், கேஆர் விஜயா, ஜெய்சங்கர் 3 பேரும் ஒரு காம்படிஷன் பட்டிமன்றம் மாதிரி வைப்பாங்க. அதில் கேஆர் விஜயா வந்து உலகத்தில் ரொம்ப சிறந்தது தாய் தான் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை. 3 பேர் 3 பட்டிமன்றம். அதில் தாய்மை தான் வந்து வெள்ளி கப்பு கொடுப்பாங்க அந்த சினிமாவில். மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. காணும் காட்சிகள் யாவிலும் எங்கள் கடவுளே சிவசங்கரம். மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. திருப்பதி சிவசங்கரம், இரு கைகளில் சங்கு சக்கரம், அள்ளி வழங்கிடும் பொன்கரம், அந்த அமுத சுரபி சங்கரம். உயிரில் கலந்த சங்கரம், என் உணர்வில் நிறைந்த சங்கரம். சங்கரம் மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. பார்வை ஒன்றே போதுமே, நம் பாவம் யாவும் தீருமே. கருணை பொழியும் உள்ளமே, இவரணைக்க நோயும் போகுமே.
கண்டு கொண்டேனையனை இனி பிறவி எதற்கு போதுமே போதுமே மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை காணும் காட்சிகள் யாவிலும் எங்கள் கடவுளே சிவசங்கரம் கடவுளாய் வந்த ஆனந்தம் நாம் காணும் நொடிதனில் பேரின்பம் மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. ஐங்கரனை உத்தமனம் ஐம்புலமகற்றி வளரந்தி பகலற்ற நினைவருள்வாயே அம்புவிதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே மங்கையர் சுகத்தை வெகு எங்கிதமெனுற்ற மனம் ஒன்றனை நினைத்தமய அருள்வாயே மண்டலி கரப்பகலும் வந்த சுபரட்சை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கிலுயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சரமுகற்கிளைய கந்தனன வெற்றி பெரு கொங்கனகிரிக்குள் வளர் பெருமாளே கொங்கனகிரிக்குள் வளர் பெருமாளே மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா வெறும் மாயையில் மகிழ்ந்த என்னை மாற்றிவிட்ட மாதவா மாயையில் மகிழ்ந்த என்னை மாற்றிவிட்ட மாதவா மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா மானிடனாயிப்பிறப்பில் இம்மண்ணில் நான் பிறந்தேன் மாக்கடலை கடப்பதற்கும் தெரியாதிருந்தேன் மானிடனாயிப்பிறப்பில் இம்மண்ணில் நான் பிறந்தேன் மாக்கடலை கடப்பதற்கும் மார்க்கம் தெரியாதிருந்தேன் மாளாவுன் காதலினால் மாதேவன் உனை அடைந்தேன் மாறாவுன் நினைவினில் நான் மேலான பதமடைந்தேன் வேறெங்க கேட்டிடினும் பெற முடியாது உன் பாசம் பாரெங்கும் தேடிடினும் காண கிடைக்காது உன்னேசம் உனையன்றி நான் காணும் யாவும் வெளிவேஷம் மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா மதிமயங்கி நானும் செய்த தீவினைகள் எத்தனை விதியங்கி நானும் என்றன் உயிரையே வதைத்தனை மதிமயங்கி நானும் செய்த தீவினைகள் எத்தனை விதியங்கி நானும் என்றன் உயிரையே வதைத்தனை. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷ
ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.